எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 3:5 சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார். கர்த்தர் நீங்கள் போகிற இடத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அவர் அற்புதம் செய்வார். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் இந்த நாளில் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் அற்புதங்களின் தெய்வம், சகல ஆசீர்வாதங்களின் தெய்வம். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். உன் குடும்பத்திற்கு நடுவே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமே ஆனால், உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நடுவே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமே ஆனால், உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமே ஆனால், கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 3:5 அடுத்த பகுதி சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் என்று யோசுவா ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, அவருடைய இரத்தத்துக்குள்ள முங்குகிறோமோ, நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வது லேசான காரியம். நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் எவ்வளோ பேருக்கு அற்புதம் நடக்குது, எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் பிரதர் அற்புதம் நடக்கலை, ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்குது, ஏன் எல்லாருக்கும் நல்ல காரியங்கள் நடக்குது, இந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். நீங்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய பார்வையில் மிக உயர்ந்த ஜனங்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர், விசுவாசத்தோடு காத்திருங்கள். இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய நடுவிலே அற்புதம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று காத்திருங்கள். ஒருவேளை பிள்ளைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், திருமண காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் எப்பொழுது மாறுதல் வரும், வெளிச்சம் வரும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நிச்சயம் சொல்லுகிறேன், அற்புதங்களின் தெய்வம் நிச்சயம் அற்புதம் செய்வார். உங்களை வாழ வைப்பார், உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். சகல ஜனங்களுக்கும் என் தேவன் இது அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய கரத்தினால் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும். சரீர சுகத்திற்காக யார் யார் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அற்புத சுகம் நடக்கட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலிருந்து யார் யாரெல்லாம் நான் எப்பொழுது வெளியே வருவேன் என்று கதறுகிறார்களோ அத்தனை பேருக்கு கடனிலே ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு மாறுதலை தருவீராக ராஜா. சகல துறைத்தனங்களும் அதிகாரங்களை உறுதி கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மீது கல்வாரி சிலுவையிலே வெற்றி சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விசாரித்து அனுப்புவீராக. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து வாழ வைப்பீராக. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.